Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 7th ஓட 12th chapter symmetryல exercise number 12.3 பண்ண போறோம். Exercise number 12.3 first sum, name any two figures that have both line symmetry and rotational symmetry. இப்போ நமக்கு ரெண்டு figures கொடுக்கணும் which has both line symmetry and rotational symmetry. இப்போ லைன் சிமெட்ரி என்னன்னா ஒரு இமேஜ் வந்து ஒரு ஷேப் வந்து நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணோம் or டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரெண்டு ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கணும். தட்ஸ் கால்ட் லைன் சிமெட்ரி. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணால் ரெண்டு ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கும். அண்ட் திஸ் வே ஆல்சோ வி கேன் ஸ்ப்ளிட் அப். ஸோ வி கெட் டூ ஈக்குவல் ஹாஃப். அண்ட் செகண்ட் ரொட்டேஷனல் சிமெட்ரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ரெக்டாங்கிளை வந்து 90 டிகிரி மூவ் பண்ணணும். எனக்கு வந்து it will be like this. அதே சேம் 180 டிகிரி மூவ் பண்ணனா it will be like this. 180 டிகிரி இப்படி இருக்கும். and again 270ல இப்படி இருக்கும். and again 360 பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் ஷேப்க்கு வந்துரும். இப்போ இந்த ரெக்டாங்கிள் வந்து நான் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் மூவ் பண்ணனும்னா 90 டிகிரி இந்த மாதிரி இருக்கும், 180ல இந்த மாதிரி இருக்கும், and 270 இந்த மாதிரி இருக்கும், and 360ல இந்த மாதிரி இருக்கும். so it has both rotational symmetry as well as line symmetry. அப்போ first image பார்த்தீங்கன்னா I can write rectangle. Second வந்து square. இப்போ square பார்த்தீங்கன்னா all sides equal. So நம்ம line symmetry பார்த்தீங்கன்னா இப்படியும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், இந்த வே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், or இந்த diagonal ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், this way also you can split up. டோட்டலா வந்து 4 line symmetry இருக்கும் ஸ்கொயர்ல. and அதே வந்து 90 டிகிரி மூவ் பண்ணா இந்த மாதிரி இருக்கும், 180 டிகிரி இந்த மாதிரி இருக்கும், and 270 டிகிரி இந்த மாதிரி இருக்கும். so all angles, all 4 anglesலயும் வந்து ஸ்கொயர் வந்து ஸ்கொயரா தான் இருக்கும். so second shape வந்து I can write square. Second sum, draw wherever possible a rough sketch. A triangle with both line and rotational symmetries of order more than 1. And இப்போ வந்து first triangle கேட்டிருக்காங்க, அது line symmetry இருக்கணும் and rotational symmetry of order more than 1. இப்போ triangle வந்து I can make equilateral triangle, all sides equal இருக்கும். So நம்ம அந்த triangle இப்படியும் நம்ம split பண்ணிக்கலாம். This way we can split and this way also we can split. So equilateral triangle. So equilateral triangle வந்து all three sides நம்ம split பண்ணிக்கலாம். and rotational symmetry பார்த்தீங்கன்னா order more than 1. இப்போ order more than 1 பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து நம்ம ஃபுல்லா ரவுண்டா 360 டிகிரி மூவ் பண்றோம்னா எந்தெந்த ஆங்கிள் வந்து அது வந்து ஒரிஜினல் இமேஜை ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ அதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லுவோம். இங்க நான் டிரா பண்ணது எல்லாமே ரஃப் ஸ்கெட்ச் தான். ஸோ நீங்க வந்து ஸ்கேல்ல பண்ணா ப்ராப்பரா இருக்கும். and இப்போ இந்த ட்ரையாங்கிள் நான் இப்படி மூவ் பண்ணோம்னா it will be like this. and again நான் மூவ் பண்ணனா it will be like this. இப்போ நான் இந்த triangle வந்து any angle நான் மூவ் பண்றனாலும் அது வந்து எனக்கு சேம் இமேஜா தான் தெரியுது. அப்போ it has order more than 1. அப்போ first வந்து பாத்தீங்கன்னா equilateral triangle. Second one, triangle with only line symmetry and no rotational symmetry of order more than 1. இப்போ next one triangle தான் கேட்டிருக்காங்க. ஆனா வந்து rotational symmetry வந்து ஒன்று தான் இருக்கணும். order more than 1 இருக்க கூடாது அப்படினு கேட்டிருக்காங்க. isosceles triangle பாத்தீங்கன்னா any two sides will be equal. So these two sides will be equal. இதுல வந்து நம்ம ஒரே ஒரு way தான் split பண்ணலாம், line symmetry பண்ணலாம். So நம்ம இந்த way பண்ணா இது வந்து equal half கிடைக்காது. So this way we cannot do it. So it has only one line symmetry. இப்போ இந்த point வந்து நான் P mark பண்ண வச்சுக்கோங்க. இப்போ நான் move பண்ணனா P will come here. Again move பண்ணனா this P will come here. And again move பண்ணனா this P will come here. and fourth moveல I get this the original shape. இப்போ நான் பாத்தீங்கன்னா இது வந்து 4 ஆங்கிள்ல நான் மூவ் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரிஜினல் ஷேப் மாதிரி கிடைக்கிறது வந்து ஃபைனல் இதுல தான் கிடைக்குது. சோ இதுல டிஃபரண்டா இருக்கு, இதுல டிஃபரண்டா இருக்கு, இதுல டிஃபரண்டா இருக்கு. So it has only one order of rotational symmetry. அப்போ I can put isosceles triangle here. இப்போ third one, a quadrilateral with a rotational symmetry of order more than 1 but not a line symmetry. Four sides figure வந்து we call it as quadrilateral. So square, rectangle எல்லாமே வந்து we consider as quadrilateral. But இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு வந்து two equal half வரக்கூடாது. When we split the image, you should not have two equal half. Line symmetry இருக்கக்கூடாது. At the same time, rotational symmetry order பார்த்தீங்கன்னா more than 1 இருக்கணும். அப்போ we consider parallelogram. So இதுக்கு பாத்தீங்கன்னா
லைன் சிமெட்ரி கிடையாது, ஏன்னா ஈக்குவல் ஹாஃப் நமக்கு வராது. ரொட்டேட் பண்ணோம்னா 90 டிகிரில இட் will be like this, and 180ல it will be like this, and 270 டிகிரி இந்த மாதிரி இருக்கும், and 360ல again come to its original position. இந்த இமேஜும் இதுவும் மேட்ச் ஆகுது, at the same time இதுவும் மேட்ச் ஆகுது. அந்த full rotationல பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை it reflects the original image. அப்ப it has two order rotation symmetry. So parallelogram is the answer for third one. Fourth one, a quadrilateral with line symmetry but not a rotational symmetry of order more than one. Again இங்கே வந்து quadrilateral கேட்டிருக்காங்க, but அதுக்கு line symmetry இருக்கணும், order of rotation வந்து more than one இருக்கக்கூடாது. So we consider kite. So kite also has four sides. We consider as a quadrilateral. இப்போ நம்ம split பண்ணும்போது நமக்கு two equal half கிடைக்குது இந்த வேல. So we cannot do split up like this. So if you split in this way, we cannot get this equal half. But இந்த வேல பண்ணா we get equal half. இப்போ நான் இந்த point வந்து I make it as O here. When I rotate this, in the point வந்து will be like this. இங்கே வரும். And again move பண்ணோம்னா இந்த point will be like this. Again rotate பண்ணா this will be like this. So again move பண்ணும்போது இந்த பொசிஷனுக்கு வந்துரும். So 90 degree, 180 degree, 270 degree and 360 degree it comes to its original position. இப்போ பாத்தீங்கன்னா எந்த ஆங்கிளுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல, அந்த இமேஜ் வந்து சேம் இமேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகல. So full rotationல வந்து அது ஒரே ஒரு தடவை தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது சேம் இமேஜ். அப்போ it has only one order of rotation symmetry. Third sum, if a figure has two or more lines of symmetry, should it have rotational symmetry of order more than one? இப்போ third என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு இமேஜ்ல வந்து two or more line symmetry இருந்ததுன்னா rotational symmetry வந்து more than one இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. And இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா we take it square. So squareல வந்து எத்தனை lines of symmetry இருக்கும்? இங்கிருந்து ஒன்னு, this way one, and this way one, and this way. So four lines of symmetry இருக்கு. And இதோட order of rotation பாத்தீங்கன்னா any angle 90 degree, 180 degree, and 270 degree and 360 degree. Any angle move பண்ணாலுமே square வந்து square தான் reflect ஆகும். அப்போ third answer வந்து S. Fourth one, fill in the blank. இப்போ இங்க shapes எல்லாம் கொடுத்திருக்காங்க, square, rectangle, rhombus எல்லாம் இருக்கு. அதுக்கு we have to identify center of rotation, order of rotation and angle of rotation. Center of rotation பாத்தீங்கன்னா ஸ்கொயர்ல வந்து diagonals இருக்கு இல்லையா, so ரெண்டு diagonals meet பண்ற point தான் we consider as center of rotation. So இந்த mid point தான் center of rotation ஆகும். That means intersection of diagonals நான் இங்க போட்டிருக்கேன். And order of rotation, order of rotation பாத்தீங்கன்னா ஒரு full rotation 360 டிகிரில வந்து நமக்கு எத்தனை தடவை அந்த ஷேப் வந்து அதோட ஒரிஜினல் ஷேப்பை ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதுதான் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன். இப்போ ஸ்கொயர்ல பாத்தீங்கன்னா நம்ம 4 தடவை ரொட்டேட் பண்றோம். ஸோ 4 தடவை ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு சேம் ஷேப் தான் கிடைக்குது. தட் மீன்ஸ் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் பாத்தீங்கன்னா 4. ஸோ ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஆங்கிள் மூவ் பண்ணும்போது இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப். இப்போ ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் we are rotating 90 டிகிரி ஆங்கிள், 90 டிகிரி, இங்கே 180 டிகிரி ஆகுது, அண்ட் இங்கே வந்து 270 டிகிரி and again 360 degree. ஒரு full rotationக்கு பாத்தீங்கன்னா 360 degree ஆகும். And squareல பாத்தீங்கன்னா we are rotating towards 90 degree. இப்போ suppose உங்களுக்கு வந்து angle கண்டுபிடிக்க தெரியல, டவுட்டா இருக்கு அப்படின்னா easy method, ஒரு full circleக்கு வந்து it form 360 degree இல்லையா, அந்த 360 வந்து order of rotation எவ்வளவு 4. So when you divide this 360 with 4 you get the answer 90 degree. அப்போ angle of rotation வந்து 90 degree. Second வந்து rectangle. Rectangle வந்து you have diagonals. So ரெண்டு diagonal meet பண்ற point தான் we can consider as the midpoint. அப்போ இங்கே நம்ம same intersection of diagonals அப்படியே போட்டுக்கலாம். So இது அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். And இங்க வந்து order of rotation பாத்தீங்கன்னா 2. இப்போ rectangleல பாத்தீங்கன்னா opposite sides are equal. அப்போ நம்ம move பண்ணும்போது this will form like this, and again this will form like this, and again. இப்போ பாத்தீங்கன்னா இதுவும் மேட்ச் ஆகும், and இதுவும் மேட்ச் ஆகும். அப்போ order of rotation for rectangle is 2, and angle பாத்தீங்கன்னா again if you don't know the angle 360 divided by order of rotation 2, அப்போ 180 degree. So 180 degree ல மூவ் பண்ணோம்னா நமக்கு சேம் ஷேப் கிடைக்கும்.
Second, rhombus. And rhombus பாத்தீங்கன்னா ஸ்கொயர் மாதிரி தான். All four sides will be equal. And இங்க வந்து center of rotation பாத்தீங்கன்னா intersection of diagonals. நான் just அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். And இங்க order of rotation வந்து 4 and angle வந்து 90 degree. இப்போ next வந்து equilateral triangle. So equilateral triangle வந்து center of rotation வந்து intersection of medians. இதுக்கெல்லாம் வந்து diagonals யூஸ் பண்றோம் and triangleன்றதால we have to use medians. And இதோட order of rotation பாத்தீங்கன்னா 3 வரும். And angle of rotation வந்து 360 degreeல when you divide with 3 you get the answer 1 2 0. And you have to move 120 degree. Angle of rotation is 120 degree. Regular hexagon. Regular hexagon பாத்தீங்கன்னா இங்க வந்து you have to use intersection of diagonals and இதுல வந்து order of rotation வந்து 6. Angle of rotation பாத்தீங்கன்னா 360 divided with 6. 6 6 36 0. அப்போ 60 degree is the angle of rotation. Circle பாத்தீங்கன்னா center of rotation is center. இப்போ circle வந்து any angle rotate பண்ணாலுமே வந்து அது ஒரே ஷேப்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ infinite. எந்த ஆங்கிளுமே நம்ம வெச்சாலுமே circle வந்து circle மாதிரி தான் இருக்கும். அப்போ each angle நம்ம போட்டுக்கிறோம். And semicircle. Semicircle ல வந்து பாத்தீங்கன்னா again center of rotation வந்து center. Okay. And order of rotation பாத்தீங்கன்னா 1. Semicircle னா half of the circle இல்லையா? And if the semicircle வந்து move ஆச்சுன்னா this will form here and again இங்க move ஆச்சுன்னா இந்த shape வரும் and again move ஆச்சுன்னா இந்த shape form ஆகும் and fourth shapeல you get this original shape. So இதுவும் match ஆகுது. அப்போ order of rotation வந்து பாத்தீங்கன்னா full rotationல வந்து நமக்கு only once தான் வந்து same shape reflect ஆகுது. அப்போ order of rotation is 1 and angle of rotation பாத்தீங்கன்னா 360 degree by 1. That means 360 degree. இப்போ நம்ம ஃபுல்லா வந்து ஒரு angle 360ல மூவ் பண்ணோம் அப்படினா தான் we get the exact shape of the semicircle. அப்போ இதோட angle வந்து 360 degree. இப்போ fifth one வந்து name the quadrilaterals which have both line and rotational symmetry of order more than one. Quadrilaterals அப்படினு பார்த்தீங்கன்னா a shape which has four sides. First quadrilateral வந்து square எடுத்துக்கலாம் which has line symmetry and also rotational symmetry பார்த்தீங்கன்னா more than one. So நாலு angle rotate பண்ணாலும் square வந்து square தான் reflect ஆகும். And second வந்து பார்த்தீங்கன்னா one more example we can make, that is rhombus. So நான் இல்ல ரஃபா தான் வரையறேன் but exact இருக்காது. நீங்க வரையும்போது கரெக்ட்டா வரைஞ்சுக்கோங்க. Rhombus you have line symmetry and order of rotation symmetry வந்து more than one இருக்கும். So you can mention a square as well as rhombus here. Sixth one, after rotating by 60 degree about a center, a figure looks exactly the same as its original position. At what other angles will this happen for the figure? இப்போ hexagon பாத்தீங்கன்னா அது வந்து each angle வந்து 60 degreeல மூவ் ஆகும். 60, 120, 180 and again 240, 300 and 360 degree. And இப்போ numbers என்ன கேட்டிருக்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா 60 டிகிரில வந்து மூவ் ஆகும் போது அது ஒரே மாதிரி ஒரிஜினல் ஷேப்ல இருக்கும் போது நெக்ஸ்ட் என்னென்ன டிகிரில வந்து it reflects the same shape அப்படி கேட்டிருக்காங்க. அப்போ we have to write 120 degree and 180 degree, 240, 300 and 360 degree. Seventh sum, can we have a rotational symmetry of order more than one whose angle of rotation is 45 degree and 17 degree? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஷேப்போட rotational symmetry வந்து more than one கொடுத்திருக்காங்க and அதோட angle வந்து 45 degree and 70 degree கொடுத்திருக்காங்க. And இது வந்து possible-ஆ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 45 degreeல when you rotate a shape அது வந்து சேம் ஷேப்பை ரிஃப்ளெக்ட் பண்ணுமா அதோட ஒரிஜினல் ஷேப்பை ரிஃப்ளெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் நான் சொல்லி தரேன். இப்போ டோட்டல் ஆங்கிள் ஆஃப் டிகிரி எவ்வளோ 360 டிகிரி இல்லையா?
அப்போ இங்க கொடுத்திருக்க டிகிரி பாத்தீங்கன்னா 45. So when we divide this 360 with 45, we get the answer 8. Okay. So அப்போ நமக்கு அதோட ஷேப் பாத்தீங்கன்னா 8 ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் நமக்கு கிடைக்குது. ஃபோர்த் சம் பண்ணோம் இல்லையா, ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் 8 அப்படின்னா அது என்ன ஷேப்பா இருக்கும், ஆக்டகன். இப்போ இந்த ஆக்டகன் வந்து நம்ம 45 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணும் போது ஒவ்வொரு தடவையும் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் ஷேப் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். லைக் எப்படி நம்ம ஹெக்ஸாகன் பண்றோம் அண்ட் பென்டகன் பண்ணும் போது 5 ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கும். சேம் ஆக்டகனுக்கு பாத்தீங்கன்னா யூ ஹாவ் 8 order of rotation. இதோட angle of rotation வந்து பாத்தீங்கன்னா 45 degree. So we can have a angle of 45 degree which has more than one order of rotation. So shape வேணும்னா you can mention octagon here. And second வந்து பாத்தீங்கன்னா 17 degree. 17 degreeல you can't make a shape of the order of rotation more than one. அப்போ இதுக்கு வந்து no answer. இப்போ நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 12.3 ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஐ ஹோப் இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.